ஒரு ஃப்ளோல வந்து ஒரு டைமை நான் அடிச்சு விட்டுருவேன், இதான் டைம் அப்படிங்கிறது. அவங்களும் நம்பிடுவாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹாய் மக்களே, வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட இருக்க வாட்ச் கலெக்ஷன் ஃபுல்லாக பார்ப்போம். எனக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. நான் இது வரைக்கும் நான் நிறைய வாட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் வாட்ச், அப்புறம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வாட்ச், சில வாட்ச் இருக்கு கலெக்ஷனில். இப்படி நான் வாட்ச் கலெக்ஷன் இப்படி ஒன்று போடணும்னு தெரிஞ்சால் நான் நிறைய வாட்ச் இன்னும் அப்படியே வச்சிருப்பேன். ஆனால் நிறைய பேருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, இல்லை தெரிஞ்சவங்க அப்படின்னு எங்கள் பாட்டி யாருக்காவது கேட்டாங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். எங்கள் பாட்டி இருக்கும்போது அப்படி நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அப்படி நிறைய வாட்ச் போயிட்டு இருந்தாலும் அதில் போக இப்போ கொஞ்ச நாளாக நான் வச்சிருக்க இந்த வாட்ச் மட்டும் வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வாட்சும் பைத்தியமாக இருந்தால் கூட ஒரு வாட்ச் கூட நான் வந்து காசு கொடுத்து வாங்கினதில்லை. எல்லாமே எனக்கு ஓசி வாட்ச் தான். உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? மோஸ்ட்லி ஒரு வாட்ச் கூட நான் இங்கே இந்தியாவில் எடுத்ததில்லை. எல்லாமே எனக்கு ஃபாரின்லேருந்து தான் எங்கள் மாமா அப்படி தெரிஞ்சவங்க மாதிரி எல்லாருமே எனக்கு தந்திருக்காங்க. எல்லாமே அப்ராடில் உள்ளது தான். நான் சில வாட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு சென்டிமெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பழசானா கூட நான் அப்படி வச்சுருக்கேன். அதாவது என்னோட ரிலேட்டிவ்ஸ், எங்கள் மாமா, எங்கள் அம்மா, மச்சான், என்னோட கொழுந்து, என் ஹப்பி, இப்படி இவங்க கொடுத்த வாட்ச்லாம் நான் வந்து ஞாபகமாக வச்சதுனால இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு அதை நம்ம பார்ப்போம். சில வாட்ச்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கும். அப்படி டேமேஜாக இருந்தாலும் நான் வந்து சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் அவ்வளோத்தையும் ஞாபகமாக. முக்கியமாக என்னோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்கேன், என் பெஸ்டி கொடுத்த வாட்ச். இப்படி நிறைய சென்டிமெண்ட்டான வாட்ச் ஃபுல்லாக நான் வச்சிருக்கேன். அந்த கலெக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுவும் போக நான் நிறைய சின்ன வயசு வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல, முன்னாடி வந்து அப்ராடில் உள்ளவங்க தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் கலர் கலராக வாட்ச் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு 30-35 இருக்கும். எனக்கு அந்த வாட்ச் எங்கள் மாமா எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க. அந்த கலெக்ஷன்லாம் இல்லை. நான் அப்போ அது கூட நான் இப்போ ரீசெண்டாக 2015 தான் நான் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு, நான் என் பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணுக்கு நான் அதை கொடுத்தேன். எங்கள் பாட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி நான் கலெக்ஷனாக வச்சுருந்தேன். அது வந்து வாட்ச்லாம் இப்போ இருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அதாவது இதுக்கு வந்து நம்ம லிட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நான் வந்து என்னென்னா அதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெய்லி சர்ச்சுக்கெலாம் டெய்லி மாற்றிட்டு போவேன். அது நான் மிஸ் பண்ணிட்டேன். அது இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ சரி, அது போக இப்போ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம்.
நல்ல ரொம்ப கிராண்டா புறப்படுறதுக்குலாம் இதை நான் கட்டுவேன். இதுல பாருங்களேன், இதுல வந்து குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒயிட் வந்து 2017ல குடுத்து விட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இது ரீசென்ட்டா உள்ள வாட்ச் தான். 2017ல உள்ளது. மிச்சம் அவ வேண்டான்னு என்ட்ட குடுத்தனால நான் அட்டைய போட்டு வச்சுட்டேன். இந்த 3ம் அந்த இப்போ கடைசில இந்த 5 வாட்சும் எங்க அந்த 2014ல
இதுவும் எங்க மாமா கொண்டு வந்ததுதான். இதுவும் எங்க மாமா கொண்டு வந்ததுதான். இதுவும் எங்க மாமா கொண்டு வந்ததுதான். சொல்லிடுவேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மோஸ்ட் சர்ச்சுக்கு போகும்போதும் அந்த சில ட்ரெஸ்ஸுக்கு மச்சா போடணுங்கிற ஒரு அந்த லூசுத்தனத்தினால பாதி இதுக்கு செல்லே போடாமல் நான் வாட்ச் கட்டிட்டு போயிருக்கேன். காலேஜுக்கு போகும்போதுக்கெல்லாம் நான் உஷாராயிருவேன். ஏன்னா காலேஜில் வந்து நம்ம ஃபுல் நேரம் கட்டுவோம், யாராவது டைம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கலர் கலராக போட்டால் நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே செல் போட்டு வச்சிருவேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எதுக்குமே மோஸ்ட்லி செல் போடாம ட்ரெஸ்ஸுக்கு மச்சா சர்ச்சுக்குலாம் அப்படி போட்டு போயிருக்கேன். ஓகே, இதான் என்னோட வாட்ச் கலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.